ஒருவருக்கு ஒரு சண்டை போடாமல், எதிரியாக நினைக்காமல் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எபிசோடை நான் போடுகிறேன். அரசியல் செய்யுங்கள், அரசியல் விரோதம் வேண்டாம், எதிரி வேண்டாம். ஒற்றுமையாக இருந்து அதிமுக கட்சிக்காக நீங்கள் அரசியல் செய்யுங்கள். திமுக கட்சிக்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார். இரண்டு கட்சிகளும் போட்டி போடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. சண்டை போடாதீர்கள், எதிரியாக நினைக்காமல். ஒரு விளையாட்டு ரெண்டு பேரும் விளையாடுவார்கள், வெற்றி தோல்வி சகஜம். அதற்கு எதிரியா நினைக்க கூடாது. ஒரு கபடி மேட்ச் வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு டீம் விளையாடும், ஒரு டீம் ஜெயிக்கும், ஒரு டீம் தோக்கும். உறுதி ரெண்டும் ஜெயிக்க முடியாது, ரெண்டும் தோக்கும். தோற்கிற டீம் அடுத்த மேட்சில் விளையாடும்போது ஜெயிக்கலாம். அதனால அரசியல் விளையாட்டாக நினைத்து கொண்டு ரெண்டு பேரும் மோதுங்கள். யார் முதலமைச்சர் ஆகிறார், அடுத்த 5 ஆண்டு கழிச்சு இவர் முதலமைச்சர் ஆகலாம். இதை அரசியல் விளையாட்டாக நினைத்து நீங்க அரசியல் செய்யுங்கள். ஒரு எதிரியா நினைக்காமல் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை நான்